முருங்கை புட்டுல மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. முருங்கை புட்டு அப்படிங்கிறது முருங்கை இலையோட சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு சத்தான காலை உணவாக இருந்துகிட்டு இருக்கு. இது பாரம்பரிய உணவாகவும் பழங்காலத்து உணவாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் கிராமங்களில் இது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முருங்கை இலையில அதிக அளவுல வைட்டமின் சி இருக்கு, இரும்பு சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. முக்கியமா ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்குது. முருங்கை இலையில இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகை நோயை குறைக்குது, ரத்த சரிவை குறைக்குது, புதிய ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு உதவுது, ஹீமோகுளோபினுடைய அளவு பல மடங்கு அதிகரிக்குது. முருங்கை இலையும் புட்டுல இருக்கக்கூடிய அரிசி மாவும் ஒன்றாக சேர்றதுனால நார் சத்து நமக்கு அதிகமா கிடைக்குது. இதனால வயிற்று குடல்ல ஆரோக்கியமா வச்சுக்குது, மலசிக்கலை போகுது, செரிமான மண்டலத்தை மேம்படுத்துது. முருங்கை இலையில கால்சியம் சத்து, மெக்னீசியம் எல்லாம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து எலும்புகளையும் பற்களையும் ஆரோக்கியமா வலிமையா வச்சுக்கிறதுக்கு உதவுது. கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். முருங்கை இலையில வைட்டமின் ஏ சத்து இருக்கு. இது கண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் நோய்கள் வராம தடுக்குது. கண் பார்வை திறனை நல்ல கூர்மையா மாத்துது. ஹார்மோன்களை சமநிலையில கட்டுப்படுத்துது. முருங்கை இலையில பெண்களுக்கு ஹார்மோனை சமநிலையில கட்டுப்படுத்தக்கூடிய சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மாதவிடாய் சிக்கல்களுக்கு அற்புதமான மருந்தாக இதை குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ தினமும் முருங்கை புட்டு சாப்பிட்றதுனாலயோ அல்லது வாரத்தை ஒரு 2 நாள் சாப்பிட்றதுனாலயோ உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் ஈஸியா கிடைக்கும், புரோட்டீன் ஈஸியா கிடைக்கும், நார் சத்து ஈஸியா கிடைக்கும். நாள் முழுக்க உடலுக்கு தேவையான எனர்ஜி ஈஸியா கிடைச்சிருங்க. ஸோ குழந்தைகள் வயதான வரைக்கும் தாராளமா இதை சாப்பிடலாம். அளவோடு சாப்பிடுங்க. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், ரத்தம் குறைவாக இருக்கக்கூடியவங்க, ரத்த சோகையால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமான நன்மைகளை அவங்க பெற முடியும். புதுசா எடுத்த முருங்கை இலைகளை மட்டும் பயன்படுத்துங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாம் முருங்கை இலையை யூஸ் பண்ணாதீங்க. அதிகமா சாப்பிட்றப்ப சில பேருக்கு வயிற்று கோளாறு ஏற்படும். அதனால வதக்கி சாப்பிடுங்க, கம்மியா சாப்பிடுங்க. முருங்கை புட்டு பொறுத்த வரைக்கும் சுவையோட கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய சத்தான காலை உணவாக இருக்கு. ஸோ ரத்தம் அதிகமா உற்பத்தி ஆகிறதுக்கும், எலும்புகளை வலிமையா வச்சுக்கிறதுக்கும், கண் பார்வையை கூர்மையா வச்சுக்கிறதுக்கும், ஜீரணம் நல்ல விதமா கொடுக்கறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க.